ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் வச்சு சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா தாளி வெடிக்கணும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் கூடைய பருப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கணும். எப்பயுமே மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் கழுவிட்டு மட்டனை வேக வைப்போம்ல, அதே மாதிரி மட்டன் கூட ஒரு அரை கிளாஸ் பருப்பை போட்டு பருப்பை போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூட வெங்காயத்து கூட தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கின பிறகு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு இப்போ நம்ம பருப்பும் மட்டனும் வேக வச்சுருக்கோம். அது ஒன்றா சேர்த்து கரைஞ்சி அது கூட ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கூட உருளைக்கிழங்கு அது கூட போட்டுக்கிறோம். முருங்கைக்காய் குழம்பு கொதிக்கும் போது தான் நம்ம போடுவோம். இப்போ வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் வதங்கிட்டுருக்குல்ல, அது கூட இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மட்டனும் பருப்பும் சேர்த்து தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை தால்ச்சான்னு சொல்லுவாங்க, நம்ம மட்டன் சாம்பார் சொல்லுவோம். இப்போ வதங்கிறது கூட நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிறப்ப முருங்கைக்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா நமக்கு கொதிக்கிறப்ப தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். தேங்காய் போட்ட பிறகு ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப வெந்து பயங்கரமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொதிக்கிறப்போ ஒரு கொதி வந்தாவே போதும், மாங்காய் வெந்துடும். அவ்வளோதான், நம்ம சுவையான மட்டன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் தேங்காய் பால் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது புலவுன்னு சொல்லுவாங்க. இந்த சாப்பாட்டுக்கு இந்த மட்டன் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தால்ச்சான்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். Okay, bye friends.